திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயகானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் குறித்தும், நாளை வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு விரதம் இருக்கும் முறை குறித்தும், நாளைய தினம் பூஜை செய்ய உகந்த நேரம் எது என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். வைகாசி விசாகம் அப்படின்னு நினைச்சாலே நம்ம முருகன் தான் நம்ம மனசுல உடனே தோன்றுவார். அப்படி சிறப்பு பெற்ற இந்த வைகாசி விசாகம் அவர் ஒரு அவதரித்த திருநாளாகும். இந்த வைகாசி விசாகம் என்பது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றியவர் முருகப்பெருமான். 1008 இதழ்களை கொண்ட தாமரை மலரில் அற்புதமாக 6 குழந்தைகளாக தோன்றிய முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் அன்று பௌர்ணமி திதியும் கூடிய ஒரு நாளில் அன்னை பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து கட்டி தழுவி ஒரு முகமாக மாற்றினார். அதனால்தான் அவரை ஸ்கந்தன் என அழைக்கிறோம். அப்படி சிறப்பு பெற்ற அந்த முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக தினம் அனைத்து முருகன் ஆலயங்களிலும், முருகன் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து பாலபிஷேகம் செய்து பால் காவடி எடுத்து வழிபட்டால் நினைத்த காரியம் உடனே நிறைவேறும் என்பது திண்ணம். அதனால்தான் முருகப்பெருமான் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து கொண்டும் பாலபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தும் பாலபிஷேகத்தை தரிசித்தும் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். அப்படி சிறப்பு பெற்ற இந்த வைகாசி விசாக தினம் நாளைய தினம் 9/6/2025 திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. பொதுவாக வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக வரும். இந்த ஆண்டு வைகாசி விசாக தினமானது 2 நாட்களாக பிரிந்து வருகிறது. பௌர்ணமியானது 3ஆம் நாளில் தான் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. முதலில் இந்த வைகாசி விசாகம் எப்பொழுது வருகிறது, பௌர்ணமி எப்பொழுது வருகிறது என்பது குறித்து பார்த்து விடலாம். வாருங்கள். வைகாசி விசாக நட்சத்திரமானது இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 8/6/2025 மதியம் 2:10 மணிக்கு நமக்கு விசாக நட்சத்திரமானது வருகிறது. நாளை 9/6/2025 மாலை 4:40 மணி வரை விசாக நட்சத்திரமானது இருக்கிறது. எனவே நாளைய தினம் 9/6/2025 வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் பௌர்ணமியானது நாளை மறுநாள் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று 10/6/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது பிறக்கிறது. எனவே இந்த ஆண்டு வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் தனித்தனியாக வருகின்றன. அதேபோல் வைகாசி விசாகமானது இன்றே தொடங்கினாலும் கோவில்களில் நாளைய தினம் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். எனவே விரதம் இருப்பவர்கள் 9 நாட்கள் இந்த வைகாசி விசாகத்திற்கு சிலர் விரதம் இருப்பார்கள். அப்படி விரதம் இருப்பவர்கள் கடந்த 1ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் விரதத்தை அனுசரித்து வருகிறார்கள். அடுத்தது 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை முதல் தங்கள் விரதத்தை துவங்கி இருக்கிறார்கள். ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் 9ஆம் தேதி விரதம் இருக்கலாம். அந்த விரதத்தை எடுத்துக்கொள்ள நினைப்பவர்கள் சூரிய உதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக நாளை காலை 6 மணியிலிருந்து தங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும். எழுந்து குளித்துவிட்டு தங்களுடைய விரதத்தை தொடங்கி அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு அன்று இரவு ஆலயத்தில் தருகின்ற பிரசாதத்துடன் சேர்த்து வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பாக கற்பூர ஆரத்தியை காண்பித்து விட்டு தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நாளைய தினம் 2 செவ்வாழை பழங்களை முருகனுக்கு நிவேதனமாக செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும். அதேபோல் கோவிலுக்கு பால் வாங்கி தருவதும் பால் அபிஷேகம் பார்ப்பதும் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாளில் முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த பலனை அடைவார்கள். குறிப்பாக திருமண தடை நீங்கவும் கூடிய விரைவில் திருமணம் கைகூடுவதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அதேபோல் குழந்தை பேறு வேண்டி விரதம் இருந்தால் நிச்சயமாக
குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அதேபோல் நீண்ட காலமாக நோய் நொடியில் அவதிப்பட்டு வருபவர்கள் தங்களுடைய நோய்கள் தீர வேண்டி இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கப்பெற்று கூடிய விரைவில் அவர்களுடைய வினைகள் நீங்கும். அதனால வேலுண்டு வினை இல்லை என்பார்கள். எனவே இந்த முருகப்பெருமானை ஸ்கந்தனை வைகாசி விசாக நாளில் துதிப்பவர்களுக்கு கருணையே வடிவான அந்த முருகப்பெருமான் அருளாசி நிச்சயமாக கிடைக்கப்பெறும். எனவே நாளைய தினம் வைகாசி விசாக தினத்தன்று விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு எல்லாம் உள்ள ஸ்கந்த பெருமானுடைய அருளைக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.